Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.10ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். இந்த செகண்ட் சம்லயே பார்த்தோம்னா மொத்தம் 6 சப்டிவிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்திருக்கக்கூடிய சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து கிராஃபை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணி நம்மளுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7, அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 0 வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா அந்த 0வை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு 7 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0,7 வந்து கிடச்சிருக்கு. திருப்பி அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 எழுதிக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணேன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ நான் ஒய்க்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸ் ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 7. அப்படின்னா எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிருக்கு. அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 7,0 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது 0,7, அதுக்கப்புறம் 7,0. 0,7ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும், 0,7. அடுத்தது 7,0. 7,0ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். இப்போ நான் பிளாட் பண்ண ரெண்டு பாயிண்ட்டையுமே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நான் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக நான் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 0 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. அப்படின்னா 0 மைனஸ் ஒய் வந்து எனக்கு மைனஸ் ஒய் கிடைக்கும் ஈக்குவல் டு 3. ஆனால் எனக்கு என்ன வேணும், ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு -3 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா சிங்கிற பாயிண்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0,-3 கிடச்சிருக்கு. திருப்பி அதே ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இப்போ ஒய்க்கு பதிலாக நான் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸ் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 3. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா டிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3,0. நான் செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ங்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 0,-3, 3,0. இந்த பாயிண்ட்ஸை நான் இந்த கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு 0,-3. 0,-3ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கு, 0,-3. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3,0. 3,0 வந்து எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். இப்போ இந்த பிளாட்டான ரெண்டு பாயிண்ட்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ, அதாவது சொல்யூஷன் தான் எனக்கு வேணும். சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை தான் வந்து நம்ம சொல்யூஷன் என்று சொல்லுவோம். எனக்கு இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து இதான். எப்படி இன்டர்செக்ட் ஆகும், இதோடைய லைன் முடிஞ்சிடும் கேட்டோம்னா நம்ம லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து இது. அதனால் நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு லைனும் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ரெண்டு லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 5 and 2 இந்த பிளேஸில் தான் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. நான் 5,2ங்கிற இந்த பாயிண்டில் தான் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அதில் எக்ஸோட வேல்யூ வந்து 5, ஒய்யோட வேல்யூ வந்து 2. நான் 5,2ங்கிற பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் வந்து எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா 3x + 2y இஸ் ஈக்குவல் டு 4, அடுத்தது 9x + 6y இஸ் ஈக்குவல் டு 12 வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. 3x + 2y இஸ் ஈக்குவல் டு 4 அது அப்படியே இருக்க போது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன்னா, முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், 9x + 6y இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ இதில் பார்த்தோம்னா எல்லாமே 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் நான் அதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 3x + 2y இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்கு. இது நான் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இது செகண்ட் ஈக்குவேஷன் கிடையாது. ரெண்டு ஈக்குவேஷனுமே எனக்கு சேமாக இருக்குது. அப்படின்னா எனக்கு ரெண்டு ஈக்குவேஷனுமே நான் பிளாட் பண்ணேன்னா எனக்கு ஒரே பாயிண்ட் தான் வந்து கிடைக்க போகுது. அப்படின்னா ஒரு லைன் மேலேயே எனக்கு இன்னொரு லைனும் லை ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் எக்ஸுக்கு பதிலாக 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஒரே லைன் தான். அப்படின்னா 3x + 2y இஸ் ஈக்குவல் டு 4.
இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 3 × 0 + 2y = 4. அப்படின்னா 3 × 0 0, 0 + 2y = 4. அப்படின்னா 2y = 4 மட்டும் இருக்குது. அப்படின்னா இது 2 1 சார், இது 2 2 சார். அப்படின்னா y = 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய மொதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 0, 2. அடுத்தது வந்து அதே லைன் எழுதிக்கிறேன். 3x + 2y = 4. அப்படின்னா நான் இப்போ ஒய்க்கு பதிலாக 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3x + 2 × yக்கு பதிலாக 0 = 4. அப்படின்னா 3x 2 × 0 0 = 4. அப்படின்னா x = 4/3 எனக்கு கிடச்சிருக்கு. 4/3 நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 1.333 போயிட்டே இருக்கும். அதனால் நான் x = 1.3 நான் நிப்பாட்டிக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்ன பாயிண்ட் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1.3,0 வந்து கிடச்சிருக்கு. இது பிங்கிற பாயிண்ட். இப்போ இதை நான் சால்வ் பண்ணனால எனக்கு அதே பாயிண்ட் தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே லைன் தான். அதனால ரெண்டுக்குமே ஒரே பாயிண்ட் தான். அதனால் நான் 0, 2 வந்து நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0, 2 எனக்கு எங்கே வரும் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து லை ஆகும். 0, 2. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 1.3, 0. 1.3ங்கிறப்ப இந்த 1ங்கிற இதுக்கும் 2ங்கிற இதுக்கும் நடுவில் மொத்தம் 10 லைன்ஸ் வந்து இருக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு தேர்டு லைன் தான் வந்து எனக்கு 1.3. அப்படின்னா 1.3ங்கிறது இந்த பாயிண்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னா 1.3, 0ங்கிறது எனக்கு இந்த இடத்துல டை ஆகும். இதான் வந்து 1.3, 0. இப்போ நான் இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்த லைன் பார்த்தோம்னாலும் எனக்கு அதே பாயிண்ட்டு தாங்கிறப்ப எனக்கு இந்த லைன் மேலேயே இன்னொரு லைனும் வந்து லை ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா ரெண்டு லைனுமே வந்து எனக்கு ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் வந்து லை ஆச்சுனாலே அதோட சொல்யூஷன் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுங்கிறது தான் எனக்கு ஆன்சர். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா x/2 + y/4 = 1. அது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஆனால் எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். x/2 + y/4 = 1ங்கிற ஈக்குவேஷனில் நான் எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு பார்த்தோம்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 × x வந்து எனக்கு 4x. அடுத்து 2 × y வந்து 2y / 2 × 4 வந்து எனக்கு 8 வந்து கிடைக்கும் =1. அப்படின்னா 4x + 2y டிவிஷனில் இருக்கக்கூடிய 8 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 1 × 8 வந்து எனக்கு 8ம் கிடச்சிருக்கு. அப்படின்னா 4, 2, 8 இது எல்லாமே எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் அதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 2x + y = 4ன்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது. x/2 + y/4 = 2 கொடுத்துருக்காங்க 1க்கு பதிலாக. அப்படி பார்த்தோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4x + 2y/8 = 2 கிடைக்கும். அப்படின்னா இந்த 8 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 4x + 2y = 8 × 2 வந்து 16. இதை நான் திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 2x + y = 8 கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து நான் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 × 0 + y = 4. அப்படின்னா 2 × 0 0, 0 + y = 4ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. கிடச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா a, அதாவது 0, 4. அடுத்து வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனே திருப்பி எழுதிக்கிறேன். 2x + y = 4. அதில் நான் ஒய்க்கு பதிலாக நான் இப்போ 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2x + y பதிலாக 0 = 4. அப்படின்னா 2x = 4. அப்படின்னா இது 2 1 சார், 2 2 சார். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 2 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2, 0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே வந்து நான் கிராஃபில் வந்து பிளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 0, 4. 0, 4ங்கிறது எனக்கு எங்கே லை ஆகும் பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல லையாக இருக்குது 0, 4. அடுத்து வந்து பார்த்தோம்னா 2, 0. 2, 0ங்கிறது எனக்கு இந்த இடத்துல லையாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வரேன். இந்த ஈக்குவேஷனில் அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக நான் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 × 0 + y = 8. அப்படின்னா 2 × 0 0. அப்படின்னா 0 + y = 8. அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 8 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு சிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா 0, 8 வந்து கிடச்சிருக்கு. அது அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2x + y = 8. அப்படின்னா நான் ஒய்க்கு பதிலாக இப்போ 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2x
ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா இது 2 1 சார் இது 2 4 சார் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 4 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு டிங்கிற பாயிண்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 4,0 கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய 2 பாயிண்ட் 0,8 அதுக்கப்புறம் 4,0 ரெண்டையுமே நான் அந்த கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,8 0,8ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து லை ஆகிருக்கும் 0,8. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோம்னா 4,0ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல லை ஆகிருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் 2 லைனுமே அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா எந்த பாயிண்ட் நம்ம வந்து கொடுத்தாலுமே அந்த 2 பாயிண்ட்லையுமே வந்து எனக்கு 2 லைனுமே இன்டர்செக்ட் ஆக போகிறதில்ல. எந்த லைனுமே 2 பாயிண்ட்டுமே எந்த பாயிண்ட்லேயுமே வந்து 2 லைனுமே இன்டர்செக்ட் ஆகலைங்கிறப்ப எனக்கு சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நோ சொல்யூஷன்ட்டு கிடச்சிருக்கு. அதாவது இந்த கொடுத்துருக்கக்கூடிய 2 லைனுக்குமே வந்து எனக்கு சொல்யூஷனே கிடையாதுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, நோ சொல்யூஷன்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த மைனஸ் ஒய் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் ஒய் ஆயிரும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யும் கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் இப்போ எக்ஸுக்கு எந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னா எனக்கு ஒய்யுமே அதுதான்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 0 எடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ 0 இருக்கும். அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0,0. அடுத்து நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -3,3 -3,-3. இப்போ நான் 2 பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையுமே வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 0,0 0,0ங்கிறப்ப எனக்கு இங்கே ஆரிஜினில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா -3,-3 -3,-3ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து செகண்ட் லைன் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ப்ளஸ் 3 எங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -3 ஆயிரும். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு -3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -3னா எனக்கு எக்ஸோட வேல்யூவும் -3 தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா -3,-3ன்னுட்டு நான் அந்த பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ -3,-3ங்கிற பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கூட போதும். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ அதுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 லைனுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த பிளேஸில் தான் வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது -3,-3ங்கிற இந்த பாயிண்டில் தான் எனக்கு 2 லைனுமே இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறப்ப எனக்கு சொல்யூஷன் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா -3,-3ங்கிறது தான் எனக்கு சொல்யூஷனாக இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன். ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ங்கிறத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஒய் ப்ளஸ் 3x - 6ங்கிறத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. இல்லை நான் எக்ஸுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 0ன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக நான் 0 கன்சிடர் பண்ணேன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 0 + 1. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு ஏங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,1 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து திருப்பி அந்த லைன் எழுதிக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. இப்போ ஒய்க்கு பதிலாக நான் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 0 இஸ் ஈக்குவல் டு 2 × x + 1. இப்போ இந்த எக்ஸை +1 வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். எனக்கு +1 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு -1 ஆகும். அப்படின்னா எனக்கு 2x இஸ் ஈக்குவல் டு -1ன்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ 2வும் x எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை நான் இந்த 2வை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு x இஸ் ஈக்குவல் டு -1/2ன்ட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு x இஸ் ஈக்குவல் டு -1/2ங்கிறப்ப எனக்கு -0.5ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு எக்ஸோட பாயிண்ட். அப்படின்னா எனக்கு பிங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -0.5,0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையுமே வந்து இந்த கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,1. 0,1ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல லையாக இருக்கும் 0,1. அடுத்து வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா -0.5,0. அப்படின்னா -0.5ங்கிறப்ப மைனஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வரும். 0.5ங்கிறப்ப எனக்கு -1க்கும் 0.5க்கும் 0க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் அதான் வந்து எனக்கு -0.5. அப்படின்னா -0.5,0. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, இந்த லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ்னாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு இப்படி தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால நான் டேரெக்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, y + 3x - 6 = 0ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் நான் வந்து இதே மாதிரி y = 2xங்கிற மாதிரி இதை y = டேர்ம் மாதிரி கொண்டு வர போகிறேன். அப்படின்னா இந்த -6 வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +6 ஆயிரும். அடுத்து இந்த +3x இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -3x ஆயிரும். அப்படின்னா y = -3x + 6ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா y = -3 × 0 + 6. அப்படின்னா y = 6 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு சிங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0,6 வந்து கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய லைன் வந்து y = -3x + 6. அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 0ங்கிறப்ப 0 = -3x + 6. இப்போ இந்த -3x இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +3x ஆயிரும். அப்படின்னா 3x = 6. இங்கே 3 1s இது 3 2s. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 2 வந்து கிடச்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப எனக்கு 2 பாயிண்ட் வந்து கிடைக்கும். டிங்கிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 2,0. எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0,6 அதுக்கப்புறம் 2,0. அதை நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். 0,6ங்கிறப்ப இந்த இடத்துல எனக்கு பிளாட் ஆகும். அடுத்து வந்து 2,0ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 லைனுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. எந்த பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா 1,3ங்கிற இந்த பாயிண்டில் வந்து எனக்கு 2 லைனுமே இன்டர்செக்ட் ஆகுது. எக்ஸுங்கிறதோட வேல்யூ வந்து எனக்கு 1, ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா எனக்கு சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா x = 1, y = 3. அப்படின்னா 1,3ங்கிற பாயிண்ட் தான் வந்து எனக்கு சொல்யூஷனாக கிடச்சிருக்கு. அடுத்து 6th சப்டிவிஷன். 6th சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x = -3 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து y = 3. அப்படின்னா x = -3ங்கிறப்ப எனக்கு எங்கே பிளாட் ஆகும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி x = -3ங்கிறப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்திருக்கணும். அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா -3,0ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா y = 3 வந்து கொடுத்துருக்காங்க. y = 3 கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்திருக்கணும். அப்படின்னா 0,3ங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட்டாக வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட் வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு லைனோட பாயிண்ட் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -3,0. -3,0ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகிருக்கும். -3,0. இதில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0,3. 0,3ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து லை ஆகிருக்கும். இந்த இடத்துல லை ஆகிருக்குங்கிறப்ப இங்கேயும் ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் 2 லைனுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து 2 லைனுமே வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -3,3. இதான் வந்து எனக்கு சொல்யூஷனாக இருக்கும். சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -3,3 இதான் எனக்கு சொல்யூஷனாக கிடச்சிருக்கு. இல்லை எக்ஸோட வேல்யூ வந்து -3, ஒய்யோட வேல்யூ வந்து 3 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.